உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொன்னதால நிறைய பணம் செலவு பண்ண, ஆனால் பின்பு நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்கள். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா, தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சிறுமியின் பிணத்துடன் ஒரு நாள் முழுவதும் இருந்த வாலிபர் திடுக்கிடும் தகவல்களும் வெளியே வந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில அயன் சங்கம்பட்டி பகுதியில மாரிமுத்து என்கிற 26 வயது நபர் வசித்து வந்திருக்காரு. இவர் ஒரு சவுண்ட் சர்வீஸ் கடையில் தொழிலாளியாகவும் வேலை பார்த்து வந்திருக்காரு. இந்த நிலையில ஒரு 17 வயது சிறுமியை காதலித்து வந்திருக்காரு. விஜயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த அந்த சிறுமியும் மாரிமுத்துவை காதலித்த நிலையில் இந்த விவகாரம் சிறுமியின் பெற்றோருக்கு தெரிய வரவே அவர்கள் பாத்தீங்கன்னா மாரிமுத்து மீது போலீசிலும் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின்படி போலீசார் அவர் மீது போக்சோ வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில கடந்த 7ஆம் தேதி அந்த பகுதியில் உள்ள ஒரு மில் அருகே இறந்து கிடந்த நிலையில அதன் அருகே மாரிமுத்து அமர்ந்திருந்திருக்காரு. மாரிமுத்து நேற்று முன்தினம் மாலை வரை சிறுமியின் சடலத்துடன் அமர்ந்திருந்த நிலையில அந்த வழியாக சென்றவர்கள் அதனை பார்த்து போலீசுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா போலீசார் அந்த இடத்திற்கு வந்து சிறுமியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மாரிமுத்துவை கைது செய்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில பாத்தீங்கன்னா மாரிமுத்து பல அதிர்ச்சிகரமான தகவல்களும் கூறியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா சிறுமியை காதலிப்பதற்காக மாரிமுத்து ஏராளமான பணமும் செலவு செஞ்சிருக்காரு. அந்த சிறுமி பாத்தீங்கன்னா உயிருக்கு உயிரா காதலிப்பதாக கூறி அடிக்கடி பலருடன் செல்போன்ல பேசி வந்திருக்காரு. இது பற்றி கேட்பதற்காக மாரிமுத்து பாத்தீங்கன்னா அந்த சிறுமியை அழைத்த நிலையில அவர் அலட்சியமாக பதிலும் கூறியிருக்காங்க. ஆத்திரத்தில் துண்டை வைத்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாகவும் அவர் கூறியிருக்காரு. இவர் மீது ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு கட்டிட தொழிலாளியை கொலை செய்த வழக்கு நிலுவையிலும் உள்ளதாக காவல்துறையின் சார்பாக கூறியிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.